தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கரின் புகழ், வெல்க தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் நாமம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு கடந்த 2-3 மாதமாக ஒரு பிரச்சனை நிலவி வருது. அது என்னன்னா, அமைச்சர்களுக்கு இன்னும் துறை ஒதுக்கப்படலைன்னு. ஒதுக்கப்படாத துறைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த துறைகளையும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா துறைகளையும் முதலமைச்சரே வைத்துக் கொள்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. எனவே எம்எல்ஏக்களும் சரி, மக்களும் சரி, முதலமைச்சர்கிட்டே எல்லா துறைகளும் தான் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சரும் அதே நினைக்கிறாரு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா துறைகளுக்கும் அமைச்சர் முதலமைச்சர் தான். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால துறைகளுக்கு அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்காம இருக்கலாம், ஆனால் அவையை நடத்துறதுக்கான சபாநாயகரை நியமிக்கப்படாம இருக்காங்க. அது எப்படி எதிர்பார்க்குறீங்க? சபாநாயகர் தேர்தலை எதிர்கட்சிகள் நடத்துங்க சொல்லிட்டு பகிரங்கமா கேட்கலாம். அப்ப கேட்கும்போது யாருடைய பவர்ல சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறான்றத சட்டப்படி அதையே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதிர்கட்சிகள் இருக்குது, எல்லாரும் அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா நாங்களும் சேர்ந்தே குரல் கொடுப்போம். சட்டசபை பேரவை தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் குரல் கொடுப்போம். அப்போ மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அதுக்கு யார் பக்கம் மக்கள் பக்க சக்தி படைத்தவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார். தட்டாஞ்சாவடியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இப்போது வெற்றி பெறும்.